ஹலோ எவ்ரிவன், நான் ஜாவித் ஆலம். நான் ரோஷன் ஆலம். வெல்கம் டு த பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்களை பத்தி பார்க்க போறோம். எதுக்கு காரை வாங்குறோம், எந்த காரை வாங்குறது, எப்படி காரெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பார்த்துடலாம். முதல்ல ஏன் காரை வாங்குறோம்? காரை வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ப்ரொடெக்ஷன் நான் சொல்லுவேன். இப்ப நம்ம பைக் ஓட்டிட்டு போறோம். பைக்ல போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பின்னால ஒரு பைக்கான வந்து தட்டினாலே அப்படியே சலார்னு விழுந்துருவோம். எத்தனை பேர் போனாலும் சரி, அப்படியே அடுத்த பின்னால எவனாவது வந்தான்னா சட்னி ஆயிரும். அவ்வளவுதான். அதனால முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ப்ரொடெக்ஷன். ஆக்சிடென்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல என்விரான்மெண்ட் இருந்தாலும் சரி, வெதர் இருந்தாலும் சரி, எது டஸ்ட் இருந்தாலும் சரி, எதுல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கார் வாங்கலாம். அதான் என்னோட இதுன்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க, எதுக்காக கார் வாங்க? கார் எதுக்கோசரம் வாங்குறேன்னு நான் சொன்னேன்னாக்கா, நம்பர் ஒன் வந்து ஒரு ஃபேமிலியா போறதுக்கோசரம். பைக்ல போக முடியாது, ஒரு 4-5 பேர் இருந்தோம்னாக்கா. ஸோ கார் இஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்பார்ட் ஃப்ரம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரெயின் இஸ் அ மெயின் ஃபேக்டர். பைக்ல போகும்போது எங்கேயாவது போனோம்னா நின்றுடுவோம். அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தோம்னாக்கா இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. டஸ்ட், சேஃப்டி, அப்படி இப்படின்னு பார்க்கும்போது கார் இஸ் அ குட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட், பட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஸ்டேட்டஸ். இப்போ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா இஸ் லைக் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பை அன் எஸ்யூவி. ஏன்னா ஸ்டேட்டஸ் காட்டுவாங்க அவங்க முன்னாடி. ஏன் சிடான் ஹேட்ச்பேக்லாம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா சின்ன காரம் இவங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ த திங் அபவுட் கார் இஸ் லைக் ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருந்த ஒரு வண்டியை இப்போ ஒரு ஸ்டேட்டஸ்க்கா மாத்திருக்காங்க. பட் இட் இஸ் நெசசரி, நாட் ஃபார் ஸ்டேட்டஸ் பட் ஃபார் சேஃப்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்னு நான் சொல்லுவேன். அது உண்மைதான். ஏன்னா இப்போதைக்கு சொசைட்டில ஒரு மேரேஜே ஆகணும்னா கார் இருக்கணும். கார் இருந்தாதான், இல்லைன்னா இதுல கூட எனக்கு கார் வாங்கி கொடுத்தாதான் மேரேஜ் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதனால இந்த சொசைட்டில ஒரு லெவல் அப்படின்ட்டு இந்த சொசைட்டி வச்சிருக்கிறது மெயினா மூணே இதுதான்: ஃப்ரீடம், அப்புறம் செக்யூரிட்டி, அப்புறம் கம்ஃபர்ட். இது மூணுக்கு தான் நிறைய பேர் போறது. டூ வீலர்னா 2 பேர் தான் போக முடியும். அதேதான் மேக்ஸிமம். ஆனா இதுல கார்லன்னா நிறைய பேர் உட்கார வச்சு போகலாம் ஜாலியா. அதுன்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார் இருக்கு? சோ டைப்ஸ் ஆஃப் கார்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ the டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் பார்க்கும்போது ஹேட்ச்பேக், செடான், எஸ்யூவி, எம்யூவி. எம்யூவியை வந்து எம்பிவின்னு சொல்லலாம். அப்புறம் கன்வெர்டபிள், அதுக்கப்புறம் பிக்கப் ட்ரக். எத்தனை இருக்கு? சோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கும்போது என்ன வருதுன்னாக்கா, ஹேட்ச்பேக். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேட்ச்பேக் போனோம். கிராஸ் ஓவர்னு ஒரு இது இருக்கு, அது சொல்ல மறந்துட்டேன். கிராஸ் ஓவர். ஹேட்ச்பேக் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து பூட்ஸ், டிக்கி இருக்காது. டிக்கி இல்லாம ஒரு ஃபேமிலி கார் மாதிரி, ஒரு சின்னதா ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி ஸ்மூத்தா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஹேட்ச்பேக் வந்து ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம ஷிஃப்ட், நானோ ஹேட்ச்பேக் மாதிரி தான். ஆனா மினின்பாங்க. சரி, ஹேட்ச்பேக். அப்புறம் வந்து நம்ம வேகனார், இதெல்லாம் ஹேட்ச்பேக் கேட்டகரிஸ்ல வரும். நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா சிடான். சிடான்னாக்கா இது இருக்கும், டிக்கி இருக்கும் பின்னாடி. டிக்கி சொல்லலாம், ட்ரங்க் சொல்லலாம், பூட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல நம்ம டிக்கின்னு சொல்லி பழகிட்டோம், அதனால டிக்கி இருக்கும் நம்ம சிடான்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஃப்ட் டிசைர், ஹோண்டா சிட்டி, வெர்னா, வெர்டஸ், அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இட்ஸ் சிடான், ப்ராப்பர் சிடான் சொல்லலாம். பாக்குறதுக்கும் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டோன் டவுன் வெர்ஷன் ஆஃப் மசில் கார்னு சொல்லலாம். மசில் கார்னு கம்பேர் பண்ண கூடாது சிடானை. மசில் கார் இஸ் டிஃபரண்ட், செடான் இஸ் டிஃபரண்ட். பார்க்க கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அபார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் ஆல்சோ ஹேட்ச்பேக் வித் அ பூட். அதுதான் நான் சொல்லுவேன். சோ நெக்ஸ்ட் இஸ் மசில் கார். மசில் காரை நம்ம மறந்துட்டோம். சோ மசில் கார் இஸ் a car which looks like a box. முன்னாடி வந்து பெரிய ஒரு இது இருக்கும், இன்ஜின் ஸ்பேஸ். அதுதான் மசில் கார்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபோர்டு மஸ்டாங் சொல்லலாம், டோஜ் சொல்லலாம், இல்ல நம்ம ஊர் வண்டியே ஒண்ணு இருக்கு, பழைய வண்டி, என்ன அது, காண்டஸா சொல்லலாம். சோ தீஸ் ஆர் ஆல் மசில் கார்ஸ். தென் வி கோ டு எஸ்யூவி. சோ எஸ்யூவி இந்த என்னன்னா, எஸ்யூவி வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள். சம்டைம்ஸ் 4 வீலும் சுத்துற மாதிரி 4x4 கூட இருக்கும் எஸ்யூவில. சோ எஸ்யூவினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஏன் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னா ஆஃப் ரோடுக்கும் போகலாம். எஸ்யூவி வச்சுட்டோம்னாக்கா ஆஃப் ரோடும் போலாம், ஆன் ரோடும் போலாம், எங்க வேணாலும் ஏத்தலாம். ஆனா அதுக்கு கரெக்டான எஸ்யூவி. ஆஃப் ரோடு போறேன்ட்டு செங்குத்தா கீழே கமுந்தடிச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ எஸ்யூவி கேட்டகரியில வர வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம்னா ஃபார்ச்சுனர், ஹேரியர், அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஓவர். சோ கிராஸ் ஓவர்னா என்னடா இது கிராஸ் ஓவர் அப்படின்னாக்கா, பாக்குறதுக்கு சிடான் மாதிரியே இருக்கும், ஆனா பெருசா இருக்கும்.
எஸ்யூவியும் சிடானும் மிக்ஸ் ஆனா அது கிராஸ் ஓவர். ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? எக்ஸாம்பிள் இதுல என்னது நம்ம கிரெட்டா, ஹுண்டாய் கிரெட்டா, அதுக்கப்புறம் செல்டோஸ், கியா, அதெல்லாம் கிராஸ் ஓவர் வெஹிக்கிள்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எம்யூவி, எம்பிவி. எம்யூவி எம்பிவின்னு சொல்லி எம்யூவின்னு சொல்லலாம், எம்பிவின்னு சொல்லலாம். இது என்ன வித்தியாசம்னாக்கா மல்டி பர்பஸ்க்கோசரம், மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் இல்லைன்னா மல்டி பேசஞ்சர் வெஹிக்கிள். இந்த இந்த வெஹிக்கிள் எதுக்குனாக்கா 7 to 8 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இனோவா, எர்டிகா, ஒரு டாக்ஸி கார் மாதிரி. டாக்ஸி கார் கிடையாது அது, ஆக்சுவலா டாக்ஸி கார்னு பேர் மாத்திட்டாங்க அத நம்ம ஊர்ல. அப்புறம் கோப். கோப்னா என்னன்னு நினைக்கிற நீ? என்னன்னு சொல்லு பார்க்கலாம். தெரிஞ்சு அந்த பேரை வச்சு ஏதோ குட்டி காரை கோப் பண்ணி கோப். இந்த மஸ்டாங் தான் கோப் ஆக்சுவலா. 2 டோர் இருக்கிற கார் வந்து கோப், 4 டோர் இருக்கிற கார் கோப் கிடையாது. 2 டோர் இருக்கிற கார் வந்து கோப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மஸ்டாங் ஜிடி. ஆடிலயும் நிறைய கார் வருது இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கன்வெர்டபிள். கன்வெர்டபிள்னா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ரூஃப் வேணும்னா வச்சுக்கலாம், சன் ரூஃப் கிடையாது, டோட்டலாவே போயிடும். அப்படியே மேல இருக்கிற அந்த ரூஃப் டாப்பே ஃபுல்லா போயிடும். அது அப்படியே கன்வெர்டபிள், அது கன்வெர்டபிள்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பிக்கப் ட்ரக்ஸ். பிக்கப் ட்ரக்ஸுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம பின்னாடி வந்து நல்லா ஒரு இது இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், ஏதாவது எடுத்துட்டு போற மாதிரி ஃபுல்லா ஓப்பனா இருக்கும், ஒரு கார்கோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள்ல. எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னோட ஃபேவரட் என்னது, டொயோட்டா ஹீலிக்ஸ். என்னோட ஃபேவரட். ஆமா, செம்ம வண்டி. 4 சீட் இருக்கும், எஸ்யூவி மாதிரி இருக்கும். எஸ்யூவியும் இந்த மாதிரி எஸ்யூவி சைஸ்ல இருக்கும் பிக்கப் ட்ரக். சோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஆனா இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் மாதிரியே டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல்ல ஓடுற வெஹிக்கிள்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம பெட்ரோல் கார்ஸ், டீசல் கார்ஸ், சிஎன்ஜி கார்ஸ், ஹைபிரிட் கார்ஸ், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் கார்ஸ். மொத்தம் 5 வகை இருக்கு. சோ இதுல மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா பெட்ரோல் அண்ட் டீசல். பட் நான் சொல்லிடுறேன், இத பத்தி நீ சொல்லிடுறியா? சரி சொல்லு. இப்ப வந்து நிறைய பேர் இப்ப வாங்குறது பார்த்தோம்னா பெட்ரோல் டீசல் தான், அதுக்கப்புறம் இவி, அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் இந்த சிஎன்ஜியும் இந்த ஹைபிரிட் கார்ஸும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க யூசேஜ் மட்டும்தான். இப்ப நீங்க ஒரு கொஞ்ச தூரம் தான் போறேன், இங்க ஊர்லயே சுத்துவேன், அப்படியே எங்கேயே வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னாக்கா உங்க பெட்ரோல் கார் தான் பெஸ்ட். ஏன்னு இப்ப சொல்றேன், ஏன்னா டீசல் கார்ல அதுக்குன்னு தனியா ஒரு டீசல் பர்டிகுலன்ட் ஃபில்டர் அப்படின்னு உள்ளார வந்து வச்சிருக்காங்க, டிபிஎஃப்ன்ட்டு. அது என்ன ஆகும்னாக்கா, நீங்க யூஸ் பண்ற டீசல் ஃபியூல் ரொம்ப திக்கா இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிகல் வந்து அதுல ஃபில்டர் ஆகி அந்த ஃபில்டர்ல போய் உட்காந்துருக்கும். அந்த ஃபில்டரை நீங்க எப்ப வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க மட்டும்தான் அது சூடாகி அப்படியே பின்னால வழியா அந்த எக்ஸாஸ்ட் வழியா போகும். இல்ல நீங்க ஓட்டுறதே இல்ல, வீட்லயே ரொம்ப நாளா தான் வச்சிருப்பீங்க, எனக்கு யூஸே இல்லை வண்டி, இங்க ஊர்லயே எப்பயாவது எடுத்துட்டு போவேன், எப்பயாவது வருவேன் அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா பெட்ரோல் கார் தான் வாங்கணும். இந்த டீசல் கார் வாங்கிட்டு அந்த இது வச்சிருந்தீங்க, அந்த ஃபில்டர் இருக்கும் போது நீங்க கம்மியா ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபில்டர்ல ஃபுல்லா போய் அடைச்சிக்கும். அப்படி அடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பெரிய வேலையா வச்சிரும், பின்னால ரொம்ப காஸ்ட்லி தான் வந்துடும் சர்வீஸ் பண்ணும் போது. ஏன்னா அது ஃபுல்லாவே கழட்டி ஃபில்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க ஏதாவது யூசேஜ் பொறுத்து தான் எல்லா காருமே. பெட்ரோல் வாங்குனீங்கன்னாக்கா உங்க எப்பயுமே பக்கத்தால எங்கேயாவது போறதா இருந்தா மட்டும் பெட்ரோல் வாங்குங்க. இல்ல தூரமா எனக்கு போறது இருக்கு, தினமும் ஒரு எப்படியா இருந்தாலும் போயிட்டே தான் இருப்பேன், எனக்கு தூரமா போகணும், ஊரா போகணும், அப்படி எனக்கு வேலை அங்க இருக்குது, அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா டீசல் பக்கம் போகலாம். டீசல் நம்ம வந்து டீசல் வந்து மைலேஜ் அதிகமா தருதுன்னு வாங்கிட்டு கடைசியில நிறுத்தி வச்சு மைலேஜோட டபுள் மடங்கு அது பயங்கரமா சர்வீஸ்க்கு வச்சிடும். அதுக்கப்புறம் முக்கியம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னா மைலேஜ் பார்த்தோம்னா பெட்ரோல்ல கம்மியா இருக்கு, டீசல்ல அதிகமா இருக்கு. ஏன்னா டீசலோடைய இது வந்து அது என்ன சொல்றது, டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு டீசல்ல பெட்ரோலோட. அதனால இந்த டீசல் வண்டிங்களுக்கு அதிக மைலேஜ் தருது நம்மளுக்கு. மூணாவது ஃபேக்டர் பார்க்க போனா காஸ்ட். எந்த வண்டி காஸ்ட் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு? பெட்ரோல் வண்டி எல்லாத்தோட காஸ்ட் கம்மி தான், வேற எல்லா வண்டியை பொறுத்தாலும் சரி. சிஎன்ஜி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்ப பெட்ரோல், அப்புறம் அதுக்கு அடுத்தது தான் டீசல் வந்து கொஞ்சம் எப்பயுமே விலை அதிகமா இருக்கும். ஏன்னா டீசலோடைய டென்சிட்டியை சீக்கிரமா கம்பஸ்ட் பண்றதுக்கு அவங்க அதிக பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும் இந்த டீசல் வந்து எப்பயுமே. ஏன்னா பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கும், உள்ளார எல்லாமே பவர்ஃபுல்லான காம்போனன்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால டீசலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு எடுத்தோடனே டார்க் அதிகமா இருக்கும், பவர் அதிகமா கொடுத்துருக்கோம், இன்ஜின் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நம்ம கூட ஓட்டி பார்த்துருக்கோம், ஓட்டினதுல பெட்ரோல்ல அப்படியே மெதுவா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து எடுத்துட்டு போவோம் ஃபர்ஸ்ட், ஆனா டார்க் அதிகமா இருக்கு. இதுதான் இந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் டிஃபரன்ஸ்.
முக்கியமா பார்த்தோம்னா உங்க யூசேஜ்ல தான் எல்லா வண்டியும், நீங்க எந்த வண்டி வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு யூசேஜ் பொறுத்த மாதிரி தான். இப்ப உங்களுக்கு கம்மி யூசேஜ் இருந்துச்சுன்னா பெட்ரோல் பக்கம் போங்க, இல்ல அதிக யூசேஜ் இருந்தா டீசல் பக்கம் போங்க, உங்களுக்கு மைலேஜ் தான் கம்மியாகும். இன்னொன்னு பெட்ரோல் வண்டி வந்து நம்ம நிறுத்தி எவ்வளவு ஒரு மாசம் நிறுத்தி வச்சா கூட ஆன் பண்ணா ஆன் ஆயிடும். டீசல் வண்டி எப்படி இல்ல, சர்வீஸ் வச்சிருந்தோம். ஏன்னா அந்த ஃபில்டர் உள்ளார கொடுத்துருக்காங்க, டீசல் பார்ட்டிகுலர் ஃபில்டர்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப நாள் அப்படியே ஃபுல்லாவே விட்டு வச்சிருந்தோம்னா அந்த பார்ட்டிகுலர் எல்லாம் அங்க போய் தங்கிட்டு நம்மளுக்கு பின்னால பெரிய பிரச்சனை ஆயிரும், எல்லாம் போய் அடைச்சிரும், ஃபுல்லா அந்த டீசலே போக விடாத மாதிரி அடைச்சிரும். அது வந்து உங்களுக்கு பெரிய இன்ஜின் பஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப கிளாக் ஆனிச்சுனாக்கா. ஆனா இப்போதைக்கு நீங்க எதுவுமே யூஸ் இல்ல, பக்கத்தால எடுத்துட்டு போறதா இருந்துச்சுனாக்கா பெட்ரோல் மட்டும் வாங்குங்க. இல்ல தூரமா இருக்குன்னாக்கா நீங்க இது வாங்கிக்கலாம், டீசல் வாங்கிக்கலாம். அதுதான் இந்த டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதுலயே ஈவி ஒண்ணு இப்ப வந்துட்டு இருக்கு புதுசா. இது என்னன்னு பார்த்தோம்னா இப்ப வந்து பெஸ்டா இருக்கு, ஆனாக்கா அதே சமயத்துல சில இது டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா இப்ப டீசல் இந்த பெட்ரோலை விட இந்த இது வந்து பிரைஸ் அதிகம். இந்த ஈவிங்கிறது எப்பயுமே பிரைஸ் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம ரீசேல் வேல்யூ, இப்ப நீங்க ஒரு 10-15 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா சரி நான் புது கார் வாங்க போறேன் இதை விற்கணும்னாக்கா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இன்னும் கம்மியாயிரும், ஃபுல்லாவே கம்மியாயிரும். ஏன்னா இந்த உள்ளார இருக்க பேட்டரியோடைய பர்சன்டேஜ் வச்சுதான் அவங்க இதே பண்றாங்க. ரீசேல் பண்ணணும்னாலும் அந்த பேட்டரி நல்லா இருந்தா தான் வாங்குறவங்க வாங்குவாங்க. அதனால நீங்க 10-15 வருஷம் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு இதை வித்தீங்கன்னா அதுல இருக்க பேட்டரி ஃபுல்லா போயிருக்கும். அது இல்லாம பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க காருக்கு ஒரு 3 இருந்து 5 லட்சம் ரூபாய் தர வேண்டியதா இருக்கும் அந்த பேட்டரி ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணணும்னா. அதனால அவங்க அதுக்கு புது காரே வாங்கிட்டு டீசலும் பெட்ரோலையும். அதனால ரீசேல் வேல்யூ ஃபுல்லா கம்மியாயிரும். ஆனா லக்ஸூரியஸும்பாங்க, அப்படியே சவுண்டே இல்லாம அமைதியா சுருன்னு போலாண்டான்ட்டு. ஆனா இந்த வண்டி ஓட்டுற ஃபீல் இருக்கு. இன்னொன்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஈவி வந்து it's a very big disadvantages for normal middle class people because resale value இல்ல. இன்னொன்னு வந்து if you are driving, இப்போ வந்து நீ ஏதாவது ஒரு டிராபிக் ரூல் பிரேக் பண்ணிட்ட, இது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி டெக்னாலஜி வர வாய்ப்பு இருக்கு. டிராபிக் ரூல் ஏதாவது பிரேக் பண்ணிட்ட, இதே பெட்ரோல் டீசல்னா நான் இது டெய்லி எல்லாரும் பிரேக் பண்றாங்க டிராபிக் ரூல்ஸ் தான். யாராவது சிக்னல்ல நிக்காம போவாங்க, இல்லைன்னா அப்படியே வேகமா போவாங்க. இதே ஈவினா என்ன ஆகும்னா வாட் இட் வில் ஹேப்பன் இஸ் லைக் இந்த கேமராவில மானிட்டரிங் கேமராஸ் இருக்கு, எப்படியும் இந்த முன்னாடி இருக்க அந்த போர்டை இது பண்ணுவாங்க, போட்டோ எடுத்து ஃபைன் வரும் வீட்டுக்கு. இது அட்வான்ஸா போனோம்னாக்கா எப்படியும் இது ஈவி தான், ரிமோட்லி இட் கேன் பி கண்ட்ரோல். ரிமோட்லி அந்த பாத்துட்டு ஓகே இவன் ரூல் பண்ணி பிரேக் பண்ணிருக்கான், இவனை அப்படியே ஆஃப் பண்ணிருங்க, வண்டியை ஆஃப் பண்ணி அப்படியே நிறுத்திடுறோம், நடுரோட்ல நிறுத்த வேண்டியது. ஆனா அது ஃபியூச்சர்ல நடக்கும், ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஃபுல்லா அட்வான்ஸா வரப்போகுது, அப்ப அது நடக்கும். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி இந்தியாவுல வர வாய்ப்பு இல்லை. அதனால இப்ப வரைக்கும் ரூல்ஸ் பிரேக் பண்ணுவோம், பிரேக் பண்ணாதீங்க. சோ இப்ப வந்து யூசேஜ் பொறுத்துதான் எந்த வண்டியா இருந்தாலும் சரி, உங்க யூசேஜ் தான். கம்மியா இருந்தாக்கா பெட்ரோல் வாங்குங்க, அதிக தூரமா இருந்தா டீசல் வாங்குங்க, இன்னும் அதிகமா இருந்தா ஈவி வாங்குங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி காயலாம் கடைக்கு தான் போடணும், எவனும் வாங்க மாட்டான் அந்த வண்டியை. அதே மாதிரி சிஎன்ஜி பக்கம் போனீங்கன்னா நீங்க ரொம்ப நான் இப்ப டாக்ஸி ஓட்டுறேன் அது மாதிரி இதுன்னு மட்டும் நீங்க சிஎன்ஜி வாங்கலாம். ஏன்னா நார்மலா ஃபேமிலி யூஸுக்கு சிஎன்ஜி அவ்வளவா பெட்டரா இருக்காது. ஏன்னா பூட்ல அதிகமா ஸ்பேஸ் இருக்காது, உங்க ஏதாவது வச்சுட்டு ஏதாவது ஊருக்கு போகணும்னாலும் போக முடியாது, அது மாதிரி இருக்கு. அப்புறம் மெயினா சிஎன்ஜி வந்து பெட்ரோல் இது என்னது மைலேஜ் அதிகமா தரும், வேற தேர் இஸ் நோ அதர் பெனிஃபிட்ஸ். சிஎன்ஜி அது மைலேஜ் தான் உங்களோட மெயின் கன்சர்ன்னாக்கா யூ கேன் கோ ஃபார் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ். ஆனா நீங்க ஒரு ஃபேமிலியா இது பண்ணணும்னா கண்டிப்பா பெட்ரோல் டீசல்ல பாருங்க. மெயினா ஃபேமிலியும் பண்ணலாம், பட் தி திங் இஸ் லைக் இது டிக்கில ஸ்பேஸ் வைக்க முடியாது, டேங்க் வச்சுட்டா எங்க வைக்கிறது, பொருள் எல்லாம் எங்கயாவது லாங் டிரைவ் போகணும். சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் ஹைபிரிட் இருக்கு, இது வந்து ஈவியும் அப்புறம் பெட்ரோலும் சேர்ந்து இருக்கும். எலக்ட்ரானிக்காவும் நீங்க ஓட்டிக்கலாம், இல்ல பெட்ரோல்லாவும் ஓட்டிக்கலாம். ஆனா இது வந்து பார்க்க போனா காஸ்ட் வந்து அதிகமாவும் இருக்கும், அவ்வளவா நிறைய இது இல்லை, கார்ஸும் இல்லை இந்தியாவுல. ஆனா இது வந்து ஒரு வேஸ்டான ஸ்பேஸ் தான் சொல்லுவேன் இப்போதைக்கு. ஹைபிரிட் இதுக்கு பின்னால வேணா வரலாம், நீங்க இது ஈவி போற மாதிரி இருக்கும், பெட்ரோல் போட்டும் போற மாதிரி இருக்கும். ஆனா இப்போதைக்கு பெஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர்லயே ஓட்டிட்டு போனாக்கா உங்க யூசேஜை பொறுத்து பெட்ரோல் வாங்கிக்கலாம். இல்ல தூரமா போகணும், நான் அப்பப்ப அடிக்கடி தூரமா போகணும்னாக்கா டீசல் வாங்கிக்கலாம். ஆனா இந்த ஈவியை பொறுத்த வரைக்கும் ஒரு மித்து என்ன இருக்குன்னா நாங்க என்விரான்மெண்ட்கே சூப்பரா நல்லது பண்றோம்டா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த பேட்டரி தயாரிக்கிறத நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் குழந்தைங்களெல்லாம் பிடிச்சி இது பண்ணி அந்த இதெல்லாம் நோண்டி அவங்களோட இதெல்லாம் பொல்யூட் பண்ணி தான் அந்த கோபால்ட்டுங்கிற அதுல முக்கியமா யூஸ் ஆகிற இதே எடுக்கிறாங்க. அதனால அவ்வளவா என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாம் நல்லது கிடையாது. இல்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு என்விரான்மெண்ட் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோமோ அது மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அவ்வளவுக்கு அவ்வளவு கெடுத்துதான் வருது. சோ அதோட அதிகமா கெடுத்துதான். அதான் சோ இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு பார்த்தாக்க டிஸ்அட்வான்டேஜ்.
அதனால இப்போதைக்கு பெஸ்ட்னா பெட்ரோல் பக்கத்தாலே ஓட்டணும் ஜாலியா இருக்கணும்னா பெட்ரோல் வாங்கிக்கணும். நீங்க ஒரு வயசான ஆளு, உங்களுக்கு வந்து சவுண்டுன்னா பிடிக்காது, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபியூயல் அந்த நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் போக மாட்டேன்னாக்கா யூ கேன் கோ ஃபார் இவி. இவி இஸ் ஆல்சோ பெட்டர் ஆப்ஷன். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்களால ஒரு லாங் ஸ்ட்ரெச், இப்ப நீங்க ஒரு 2 டேஸ்க்கு கண்டினியூஸா கார் ஓட்டணும்னா உங்களால ஓட்ட முடியாது. நீங்க ஸ்டே பண்ணி தான் ஓட்டுவேன்னு சொல்லுவீங்க. பட் ஏதாவது ஒரு அர்ஜென்ட், நான் ரொம்ப தூரம் போகணும், 2 நாள் ஆகுது, ஃபிளைட்ல போலாமேன்னு கேட்கலாம். இல்ல கார்ல தான் போவேன்னு யாராவது அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து இந்த வண்டி செட் ஆகாது. ஏன்னாக்கா நடுவில் சார்ஜ் போடுற மாதிரி வரும். அது வந்து 2 hours 12 hours வரைக்கும் சார்ஜ் ஆகும். அதிகமா சீக்கிரமா சார்ஜ் ஆகுறதுக்கு சீக்கிரமா பேட்டரியும் டீக்ரேட் ஆயிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி. அதனால நீங்க ரீசேல் வேல்யூ பார்க்கணும். 10 வருஷம் கழிச்சு இது போட்டு புது வண்டி வாங்கணும்னாலும் வாங்க முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு நீங்க வாங்கினீங்கன்னா வாங்கலாம். மறுபடியும் இதை விற்க மாட்டேன், நானே தான் வச்சிருப்பேன். அப்புறம் ஒரு தடவை பேட்டரி மாத்தும் போது உங்களுக்கு 3 to 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அது செலவு வைக்கும். அதனால பார்த்து பண்ணுங்க. இப்போதைக்கு பெட்டரா இருக்கிறது என்னன்னா பெட்ரோல் இல்லைன்னா டீசல், இந்த 2 மட்டும்தான். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஸோ அது பெட்ரோல் அண்ட் டீசல் சொன்ன மாதிரி தட்ஸ் பெட்டர். இதுக்கு மேல சிஎன்ஜி, எலக்ட்ரிக், ஹைபிரிட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹைபிரிட் எல்லாம் மெயினா சிட்டில யூஸ் பண்ணுவாங்க. பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல. ஏன்னாக்கா அங்க வந்துட்டு அது ஒரு லக்ஸரியா மாறிடுச்சு. இது ஸ்டேட்டஸா மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கார் இப்ப வச்சிருக்கான்னாக்கா, இப்ப எல்லாரும் தான் கார் வச்சிருக்காங்க. எவன் பெரிய கார் வச்சிருக்கான்னு எல்லாம் பாக்குறாங்க. சோ கார் வந்து ஒரு அத்தியாவசியம். அது ஸ்டேட்டஸா மாறினதுனால இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம். மெயினா என்ன ப்ராப்ளம்னாக்கா, ஒருத்தங்கிட்ட பணமே இருக்காது, இஎம்ஐ போட்டு கார் வாங்குவான். கடைசிட்டுல அது இஎம்ஐயும் கட்ட முடியாது, பெட்ரோலும் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. கடைசிட்டுல வண்டி சும்மா தான் நின்னுட்டு. சோ ஸ்டேட்டஸ வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு நம்ம வாழ்ற இத சந்தோஷமா இருக்கும். அது நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் வந்து why buying a car is necessary அப்படின்னு நம்ம பார்க்கணும். So why buying a car is necessary? Daily mode of safe commute. The thing is like பஸ்ல போனாலும் சேஃப் தான், வண்டியில போனாலும் சேஃப் தான், கார்ல போனாலும் சேஃப் தான். ஆனா எல்லாமே ஓட்டுறவங்க கையில இருக்கு. ஆமா. பிளஸ் கார் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, திடீர்னு மழை வந்துச்சுனாக்கா எதுவும் பண்ணாது, தூசி அடிச்சாலும் எதுவும் ஆகாது. இதே பைக்ல போனா ஹெல்மெட் எடுத்த உடனே கருப்பா மூஞ்சி மாதிரி தூசி அடிக்கிற தூசிக்கு நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளவுதான் ஹெல்மெட்டை கழட்டினா தலையில இருந்து புகையா பறக்கும். இது வந்து எப்பயுமே பெஸ்ட். கார் இருக்கிறது எப்பயும் பெஸ்ட். உங்களை ப்ரொடெக்டும் பண்ணுது, அதுவும் இல்லாம உங்களை நல்லா சொகுசாவும் வச்சிருக்கு. இன்னொன்னு வந்து நான் பைக்கர்ரா, நான் பைக் தாண்டா ஓட்டுவேன் அப்படி இப்படின்னு ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓட்டிட்டு போட்டோம். நமக்கு ஒன்ஸ் அவங்க கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ ரைட் பைக். அது அப்படியே, ஏன்னா நானும் ஒரு பைக்கரா தான் இருந்தேன். இப்ப கார் ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப எனக்கு கார் தான் பிடிச்சிருக்கு, பைக் ஓட்ட பிடிக்க மாட்டேங்குது. நானும் இப்பதான் புதுசா பிகினரா ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ஏன்னா கம்ஃபர்ட், இதே ஓட்ட முடியும். கம்ஃபர்ட் ஆமா பெஸ்டா இருக்கும். நீங்க அதனாலதான் கார் எப்பயுமே ஒரு யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு. உங்களை சேஃப்டியாவும் வச்சுக்கும். கரெக்டா சொல்றேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி. பெஸ்ட் கம்ஃபர்ட் ஒண்ணு, நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி. சேஃப்டி வரும்போது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வரும். இப்போ ஃபேமிலியா போறோம், பைக்ல போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபேமிலியா ஒரு 4 பேர் பைக்ல போகவே முடியாது, அதுவும் எங்களை மாதிரி சைஸ்ல இருந்தாக்கா. இதே சின்னதா ஒரு ஃபேமிலி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, குழந்தை இதுனாக்கா எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பாக்குறோம். நம்ம ஏன் நம்ம இத்தனை நம்ம செஞ்ச பாவத்துக்கு சின்ன சின்ன குழந்தைங்க சாவணுமா அப்படிங்கிற ஒரு இது தாட் மைண்டுக்கு வருது. ஒரு கார் இஸ் ஆல்வேஸ் a better thing to have. நெக்ஸ்ட் வந்து கார் வச்சிருக்கிறதுனால ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னேன். ஸ்டேட்டஸ் மட்டும் இல்ல, பிரைவசியும் கூட தான். இப்போ நீங்க கார்ல ஏதாவது இது பண்ணோம்னா கூட அது ஒரு பிரைவசியா தான் இருக்கும். இப்ப ஏதாவது சீக்ரெட் மீட்டிங் கூட போடலாம் தனி. இப்ப கார்ல எல்லாம் விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கார்ல விளாக் பண்ணிட்டு பேசிட்டே போறாங்க. சோ காரும் வந்துட்டு ஒரு வகையான மீடியா பாக்குற ஒரு பொருளா மாறிடுச்சு. ஆமா. ஆனா இதுல ஒன்னே வந்து தப்பு என்ன பண்றாங்கன்னாக்கா, ரொம்ப ஏழையா இருக்கவங்க சரி ஸ்டேட்டஸ்க்காக கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடன்லயோ இதுலயோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காருக்கான இதே லோனையும் கட்ட முடியாம, அந்த காருக்கு பெட்ரோலும் போட முடியாம ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அது அப்படியே அது மட்டும் எப்பயுமே தப்பு பண்ணாதீங்க. இவங்களுடைய லெவல அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காரை வாங்குங்க. அதுதான் பெஸ்ட். எப்பயுமே உங்களுக்கு காரை வாங்கிட்டோம்டா நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம்டான்னு நினைக்காதீங்க. அடுத்த லெவல் போனதுக்கு அப்புறம் தான் கார் வாங்கணும். இல்லன்னா இஎம்ஐ போட்டுட்டு அதை நான் கட்டிடுவேன், 2 வருஷம் 3 வருஷத்துல கட்டிடலாம், கட்டிட்டு இன்னொரு கார் வாங்கிக்கலாம்.
2 வருஷம் 3 வருஷத்துல என்ன ஆனிச்சு? ஏதாவது ஆனிச்சுன்னா என்ன பண்ண? ஆமா, ஏதாவது நீங்களே தெரியாம இடிச்சு மறுபடியும் அந்த சர்வீஸ்க்குன்னு வேலை வந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான் முடியுது, கதை முடியுது. அதனால எப்பயுமே உங்களுடைய லெவல அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு பக்காவா ஸ்டேபிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காரை வாங்க. அதே மாதிரி டீசலா பெட்ரோலான்னு கேட்கும்போது பக்கத்தால ஓட்டணும்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல், தூரமா ஓட்டணும்னா உங்களுக்கு டீசல். அவ்வளவுதான் தெரிய வேண்டியது. அவ்வளவுதான். இதுதான் இப்போதைக்கு கார்ஸை பத்தி எல்லாமே. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு, அதுல டீசலா, பெட்ரோலா, ஈவியா, என்ன வாங்கலான்ட்டு எல்லாம் சொல்லியாச்சு. இதே மாதிரி இதை பத்தி இன்னும் நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நாங்க வந்து கார்ல வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2 நிறைய பார்ட்ஸ் போடலாம்னு இருக்கோம். ஏன்னா கார் வந்து ஒரு கடல் மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து பேசிக்ல இருந்து போலாம். திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் பார்ட். சோ இதுதான் கார்ஸ் பத்தி நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயம். இது வந்து வெறும் பார்ட் 1 தான். இது மாதிரி இன்னும் நிறைய பார்ட்ஸ் வரப்போகுது. ஏன்னா கார் பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். அது எல்லாமே ஒரே வீடியோல போட்டாக்கா அப்புறம் பாக்குறதுக்கு எனக்கே பிடிக்காது. சோ பார்ட்டா போடுறோம், வந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. டாடா.